exercise 6.2 7. In a study of dental problem, the following data were obtained. Ages, number of patients. அதாவது பிறந்த குழந்தையிலேருந்து 10 வயசுக்குள்ளே 5 பேர் பேஷண்ட்டாக இருக்காங்க. 10 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ளே 13 பேர், 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே 25 பேர், 30 வயசுலேருந்து 40 வயசு 14 பேர், 40லேருந்து 50 வயசில் 30 பேர், 50 to 60 35 பேர், 60 to 70 43 பேர், 70 to 80 50 பேருக்கு ஒரு டென்டல் ப்ராப்ளம் இருக்கான். அதற்கில்ல நம்பர் ஆஃப் பேஷண்ட் ஏஜஸ் கொடுத்துருக்காங்க. இது கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி. ஸோ நம்ம வந்து பார் கிராஃப் போட்டு நம்ம வந்து ஹிஸ்டோகிராம் மட்டும் ட்ரா பண்ணால் போதும். ஓகேங்களா? நம்ம பார் கிராஃப் இப்போ நம்ம வந்து பார் கிராஃப் வேறு ஹிஸ்டோகிராம் வேறு. ஸோ நம்ம இப்போது நம்ம எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் போட்டு நம்ம ஹிஸ்டோகிராம் வரைஞ்சால் போதும். அண்ட் ரெப்ரசன்ட் த அபோவ் டேட்டா பை ஃப்ரீக்வன்சி பாலிகன். நம்ம இதுக்கு அப்புறம் ஃப்ரீக்வன்சி பாலிகன் போடணும். அவ்வளோதான். போடலாமா? எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் டவுன் பண்ணிட்டு அப்புறம் 10 20 30 40 50 60 70 80 வரைக்கும் போட்டுட்டோம். இங்கே வந்து 5 டேபிளில் போட்டிருக்கேன். 5 10 50 20 25 30 35 40 45 50. இப்போது 13 14 வருது. இப்போ நம்ம 10 15 அப்படி போட்டுக்கனால நம்மளுக்கு வந்து கேட்பீங்க எப்படி போடுறது. இப்போது இது 0னா 0.5 1 1.5 2 2.5 3 3.5 4 4.5 அப்போ 5 இங்கே வருது. அதே மாதிரி இப்போ 0.5 ஏற்றிக்கிட்டே போகிறீங்க. 10னா 10.5 11 11.5 12 12.5 13 13.5 14 அப்போ இங்கே 13 14 வருது. நீங்கள் வந்து 10 லைன் இருக்கும் இப்போ ஒரு இதுக்கு முன்னாடி. ஸோ நம்ம 05 05 ஆட் பண்ணிகிட்டே போகணும். அது 13 14 கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அதே மாதிரி தான் ஏஜஸ் அண்ட் நம்பர் ஆஃப் பீப்புள். ஃபர்ஸ்ட் ஒன் 5, நெக்ஸ்ட்டு 13, அப்புறம் 25, அப்புறம் 14, அப்புறம் 30 35 43 50 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இதுக்கு ஃப்ரீக்வன்சி பாலிகன் வரையணும். எப்படி வரையணும்? மிட் பாயிண்ட்லேருந்து மிட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் 0 to இங்கே மிட் பாயிண்ட், அப்புறம் இங்கேருந்து இங்கே மிட் பாயிண்ட், இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே போட்டுக்கும். அப்புறம் இதுலேருந்து இந்த ஒரு மிட் பாயிண்ட், இது ஒரு மிட் பாயிண்ட், இது ஒரு மிட் பாயிண்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி மிட் பாயிண்ட்டை நம்மளுக்கு ஜாயின் பண்ணிடணும். இப்படி ஜாயின் பண்ணிட்டாலே நம்மளுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி பாலிகன் வந்துடும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களால் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Thanks for watching the video.